இந்த டாபிக்கை பத்தி பேசக்கூடாதுன்னு பார்த்தா, பேசாம இருக்க முடியல. ஏன்னா, கொரோனா நம்மள வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கு. கொரோனா உருமாறி இப்போ NB.1.8.1 நல்லா இருக்குல்ல பேரு? இதான் இது பேர் வச்சிருக்காங்க. BA3, LF7, MBE நெறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இப்ப இதுல NB.1.8.1 தான் வந்து ரொம்ப விர்லண்டா பரவிக்கிட்டு இருக்கு. ஏன் திருப்பியும் கொரோனா பத்தி பேசுறேன்னா, கொரோனா வந்து ஏற்கனவே எண்ட் ஆவல. இது இப்ப எண்டமிக்ல இருக்கு. உலக பரவல் நோயிலிருந்து ஒரு எண்டமிக்கா மாறி இருக்கு. உலக பரவல் நோய்ன்றது உடனே அப்ரப்ட்டா அப்படியே ஸ்டாப் ஆகாது. எண்டமிக்கா நம்மளோட அது ஊடுருவிடுச்சு. அதோட நம்ம வாழவும் கத்துக்கிட்டோம். அப்போ இப்போ ஏன் இதை வந்து பெரிய நியூஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட விருலன்ஸ், அதாவது நோய் பரவுற தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இறப்புங்கிறது ரொம்ப அபூர்வம். அப்ப இறந்து போறாங்களே நியூஸ்ல சொல்றாங்களே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, எண்ட் ஸ்டேஜ் டிசீஸ், கேன்சர் எண்ட் ஸ்டேஜ் இருக்காங்க, யூரியா கிரேட் ஜாஸ்தியா இருக்கு, கிட்னி ஃபெயில் எண்ட் ஸ்டேஜ் இருக்காங்க, கடைசி கட்ட நோய் நிலையில இருக்கிறவங்க 6 மாசத்துல இறந்துருவாங்க அப்படிங்கிறவங்க இந்த வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா உடனே இறந்துருவாங்க. அவ்வளவுதான். மற்றபடி இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப கர்நாடகால வந்து வாட்டர் சீவேஜ் சர்வைலன்ஸ் அப்படின்னு வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல வந்து நம்மளுடைய வேஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதாவது சீவேஜ் யூஸ் பண்ற வாட்டர் எல்லாமே ரீசைக்கிள் பண்றதுக்காக அதுல வயர் லோட் செக் பண்ணுவாங்க. ஸோ கடந்த 2 வாரமா வந்து அதுல வந்து கொரோனா வைரஸ் இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும்? யாருக்காவது ஃபீவர், காஃப் கோல்டு இருக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, வேலைக்கு போறீங்கனாலும் சரி, பப்ளிக் பிளேஸ் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஸ்கூலுக்குமே பசங்களை அனுப்பாதீங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவர்மன் படத்துல ரேவதி சொல்லுவாங்க இல்லையா, தொண்டை கட்டிக்கிட்டே வெறும் காத்து தாங்க வருதுன்னு. அந்த மாதிரி வாய்ஸ் ஹோர்ஸ்னஸ் இருக்கும், இருமல் இருக்கும், ட்ரை டிக்லிங் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சளி இருக்காது, வெறுமனே இருமல் மட்டும் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். நிறைய பேருக்கு தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்எக்ஸ்பிளைன்டு ஃபெட்டிக், ரொம்ப டயர்ட் ஆக்கிடுது மனுஷனை. அவ்வளவுதான். அதனால இதை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்ம ஏற்கனவே அதோட வாழ பழகிட்டோம், அதுவும் நம்ம கூட வாழ பழகிடுச்சு. அதனால இதை பார்த்து பயப்பட வேண்டாம். பட் அவேரா இருக்க வேண்டியது முக்கியம். தேங்க்யூ.